வைக்கும் பொழுது இதில் எப்படி வெற்றி பெறுவது? கண்ணியமானவர்களே, அடுத்த ஒரு பகுதி தான் சிலருக்கு இது தண்டனையாக இருக்கும். இந்த அசாதாரண சூழ்நிலை கண்ணியமானவர்களே ஒவ்வொருவர்களும் பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குதரத்துகளை புரிய வேண்டும். மமதையோடு உலகத்தில் வாழக்கூடாது, அடிமையாக வாழ வேண்டும். வியாபாரத்தில் நான் தவறு செய்திருக்கிறேன், பிழை செய்திருக்கிறேன், வட்டியோடு தொடர்பாக இருக்கிறேன், பாவம். அல்லாஹ் நிறைய பாவங்களை பேசிவிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தின வரம்பு. இந்த வரம்பை மீறவானம், இந்த பாவத்தை செய்யவானம். ஃபலா தஅதூஹா, இந்த இடத்தை கடந்து போவானம். அல்லாஹ் சொல்லுகிறான். எப்ப இந்த மக்கள் பாவம் செய்வார்களோ, பாவத்தில் மூழ்கி விடுவார்களோ, பாவத்தில் உச்ச நிலையை அடைந்து விடுவார்களோ, அவர்களுக்கு என்னுடைய தண்டனை கட்டாயமாகிவிடும். இந்த நெருக்கடி சிலர்களுக்கு தண்டனையாக இருக்கும். என்னத்துக்கு தண்டனை? வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். நாங்க உலகத்துல சின்ன சின்ன சோதனைகளை கொடுக்கிறோம். பாவம் செய்கிறார்களா? வட்டிக்குதே, வட்டி எங்கட பஜார்களை பாதுகாக்கணும். வட்டியிலிருந்து, அசிங்கத்திலிருந்து. இன்றைக்கு நிறைய, அதாவது மக்கள் இந்த பிசினஸுக்கு பணம் தாங்கன்னு கேட்கிறாங்க. கோடி கோடி பணத்தை கொடுக்கிறாங்க. எடுக்கிறவனும் வட்டி, கொடுக்கிறவனும் வட்டியை கொடுக்கிறான். உலமாக்களுக்கிட்ட எந்த ஒரு ஐடியாவையும் ஆலோசனையும் பெற்றுக் கொள்வது இல்லை. அவர் கொடுத்த கோடி பணத்துக்கு இவர் ஆதாயம் கொடுக்குகிறார். ஆதாயம் கொடுக்கவில்லை, வட்டி கொடுக்குகிறார், வட்டி கொடுக்குகிறார். முஸ்லிம் என்ற, இஸ்லாம் என்ற பார்வையில் அநியாயம், அநீதி. கண்ணியமானவர்களே, அது ஒரு தனியான தலையம். நீங்க வட்டியோடு சம்பந்தப்படுறீங்களா? என்னோடு யுத்தம் செய்ய வாருங்கள். அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய வாங்க. யுத்தம் செஞ்சு பாருங்க, ஒரு நொடி பொழுதில் அல்லாஹ் அழித்து விடுவான் சொத்துக்களை எல்லாம்.